ஸ்ரீ கர்க சம்ஹிதை 4ஆம் அத்தியாயம். தேவேந்திரனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துதி செய்யப்படுதல், சுரபி மற்றும் ஐராவதத்தால் அவருக்கு அர்ப்பணிப்பு நிகழ்தல். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பிறகு பெருமை மலம் கழிந்ததால் தேவேந்திரன், தேவராஜன், இந்திரன் தேவர்களுடன் அந்த மலைக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தனியாக வணங்கி அவரிடம் உரையாடினான். தேவேந்திரன் கூறினான், தாம் தேவர்களுக்கெல்லாம் தேவன். பகவான் ஸ்ரீஹரி சர்வ வல்லமை உடையவர், பரிபூரண கடவுள், புராண புருஷன், புருஷோத்தமோத்தமர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் மற்றும் தெய்வீகமானவர், சொர்க்கத்தின் இறைவன், பிரபஞ்சத்தின் இறைவன். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். மதம், பசுக்கள் மற்றும் வேதங்களை பாதுகாக்க 10 அவதாரங்களை எடுத்த இறைவன் தாம். இந்த நேரத்திலும் மிகவும் பரிபூரண தெய்வமான கம்சன் மற்றும் பிற அசுர மன்னர்களை அழிக்க தாங்கள் கீழே இறங்கி உள்ளீர்கள். நான் உங்கள் குற்றவாளி இந்திரன். அவரது மனம் உங்கள் மாயையால் மயங்கி போதையில் வெறி கொண்டவர் மற்றும் இகழ்ச்சிக்கு தகுதியானவர். பூபதே, ஒரு தந்தை தனது மகனின் குற்றங்களை மன்னிப்பது போல குற்றவாளியான என்னை மன்னியுங்கள். தெய்வங்களின் இறைவனே, ஜெகநாதரே, தயவு செய்து என் மீது மகிழ்ச்சி அடையுங்கள். கோவிந்தரே, கோவர்த்தனத்தை தூக்கியவரே, நான் தங்களை வணங்குகிறேன். கோகுலத்தில் வசிக்கும் கோபாலருக்கு வணக்கம். பசு மேய்ப்பவர்களின் தலைவரே, பசு மேய்ப்பவர்களின் நாயகரே, மலைகளின் அரசரின் மீட்பவரே, நான் தங்களை வணங்குகிறேன். கருணையின் பொக்கிஷமும் பிரபஞ்சத்தை படைத்தவரும் பிரபஞ்சத்தின் மங்களகரமானவரும் பிரபஞ்சத்தின் வசிப்பிடமுமான தங்களை நான் வணங்குகிறேன். உலகையே மயக்கும் கோடிக்கணக்கான காமதேவர்களின் மனதை கலங்கடிக்கும் ரிஷபானு நந்தினியின் அதிபதியான நந்தரின் குலதெய்வத்தின் விளக்கான மிகச் சரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வணக்கம். பிரபஞ்சத்தின் அதிபதியும் கிரக அமைப்புகளின் அதிபதியும் பலராம சுவாமியுடன் வசிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, தமக்கு நான் மீண்டும் மீண்டும் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நாரத மாமுனிவர் கூறினார், தேவேந்திரனால் செய்யப்பட்ட இந்த செயல் அதிகாலையில் எழுந்து ஸ்தோத்திரத்தை ஓதுபவருக்கு அனைத்து வகையான சாதனைகளும் கிடைக்கும். எந்த ஆபத்துக்கும் அவர் பயப்பட மாட்டார். இந்த வழியில் பகவான் ஸ்ரீஹரியை புகழ்ந்த பின்னர் தேவராஜனான தேவேந்திரன் தனது கரங்களை கூப்பி அவரையும் அனைத்து கடவுள்களையும் வணங்கினார். இதன் பிறகு க்ஷீரசாகரமான திருப்பார்கடலில் பிறந்த சுரபி, கடவுளே, அழகிய கோவர்த்தன மலைக்கு வந்து கோபேஸ்வரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தனது பாலால் நீராட்டினாள். பின்னர் போதையில் இருந்த கஜராஜனான ஐராவதம் கங்கை நீர் நிரப்பப்பட்ட 4 தண்டுகளால் கிருஷ்ணரை அபிஷேகம் செய்தது. அரசரே, பின்னர் மகிழ்ச்சியால் நிறைந்த அனைத்து கடவுள்களும் கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணற முனிவர்களுடன் இணைந்து வேத மந்திரங்களை உச்சரித்து மலர்களை பொழிந்து பகவான் ஸ்ரீஹரியை புகழ்ந்து பேசத் தொடங்கினர். அரசனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரதிஷ்டை முடிந்ததும் கோவர்த்தன மலை மகிழ்ச்சியாலும் மிகுந்த மகிழ்ச்சியாலும் உருகி எங்கும் பாயத் தொடங்கியது. அப்போது இறைவனார் மகிழ்ச்சி அடைந்து அவர் மீது தன் கரத்தை வைத்தார். நரேஸ்வரரே, அந்த மலையில் இறைவனின் கையின் அடையாளம் இன்றும் தெரியும். அவர் மனிதர்களின் பாவங்களை அழிக்கும் மிகவும் புனிதமான ஆலயமாக ஆனார். அங்கும் ஒரு தடம் உள்ளது. மன்னரே, அதை மிக உயர்ந்த ஆலயமாகவும் கருதுங்கள். அங்கே ஒரு கைரேகை உள்ளது. அதே அளவு பெரிய கால் தடம் இருந்தது. மைதிலி, சுரபி தேவியின் கால் தடங்களும் அதே இடத்தில் செய்யப்பட்டனர். மன்னர் மிதிலேஸ்வரரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நீராடலுக்காக விழுந்த ஆகாச கங்கையின் நீர் அனைத்து பாவங்களையும் அழிக்கும். அதே மானசி கங்கை அங்கே தோன்றியது. நரேஸ்வரரே, பால் போன்ற நறுமண நீரோடைகளுடன் கோவிந்தன் எடுத்த நீராடல். அந்த மலையில் கோவிந்த குண்டம் வெளிப்பட்டது. அது பெரும் பாவங்களை போக்கும் மிகவும் புனிதமான ஆலயம். சில நேரங்களில் அந்த புனித தலத்தில் நீர் பால் போல் சுவைக்கும். அவ்வாறு அங்கே அது தோன்றுகிறது.
அதில் நீராடுவதன் மூலம் ஒருவர் கோவிந்தரின் இருப்பிடத்தை அடைகிறார். இவ்வாறு அங்கு ஸ்ரீஹரியை வலம் வந்து அவருக்கு வணக்கத்துடன் பலி வழிபாடு செலுத்திய பின்னர் தேவேந்திரனும் பிற கடவுள்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஸ்வர்க்கத்திற்கு திரும்பினர். வெற்றியுடன் மலர்களை பொழிந்தனர். அரசரே, தேவேந்திரரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரதிஷ்டையில் பகுலாஸ்வ மன்னரே, இந்த கதையை கேட்பவர் 10 அஸ்வமேத யாகங்களின் அவபிரத நீராடலை விட அதிக புண்ணியத்தை பெறுகிறார். பின்னர் அவர் உயர்ந்த படைப்பாளரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உயர்ந்த இருப்பிடத்தை அடைகிறார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் கிரிராஜ காண்டத்தின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரதிஷ்டை என பெயரிடப்பட்ட 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.